எல்லளவும் பிழை இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏன் என்று சொன்னால் நிகழ்வுகள் அவ்வாறாகத்தான் இருக்கிறது. எப்போ விஜய் அவர்கள் கட்சியை அறிவிச்சாரோ அப்பவே நேரலை போட்டு நான் சொல்லிட்டேன், இவர் தாங்க 2026 வெல்லப் போகிறார் அப்படின்னு. பல எதிர்ப்புகள் வந்தது. விஜய் அவர்கள் டெபாசிட் வாங்குவாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நண்பர் அவர் இருந்தார், இப்பெல்லாம் வராது, வருவார். அவரெல்லாம் கேட்டார், விஜய் டெபாசிட் வாங்குவாரா? 234 தொகுதியில் ஏதோ ஒரு இடத்துலையாவது டெபாசிட் வாங்குவாரா அப்படிலாம் கேட்டார். ஆனால் இன்னைக்கு கேள்வி கேட்டவங்கெல்லாம் விஜய் ஆட்சி அமைக்கலாம் மாட்டாருங்க, வேணா எதிர்கட்சியாக வேணா வருவாருங்க அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, விஜய் டெபாசிட் வாங்குவாரான்னு கேட்டாங்க. அடுத்து விஜய் ஒரு 10 சீட்டு வாங்குவாரான்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து விஜய் எதிர்கட்சியாக வந்துடுவாரான்னு கேட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சரானால் வர முடியாதுங்க, எதிர்கட்சியாக வேணா வருவார். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க,